அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா அலி சய்யிதினா முஹம்மதி வபாரிக் வசல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைந்திருக்கும். மேலும் நிச்சயமாக தான் நினைத்தவைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும். எனவே ஒருவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வை நோக்கியோ அல்லது அவனது தூதரை நோக்கியோ இருந்தால் அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் அமைந்திருக்கும். மேலும் ஒருவரது ஹிஜ்ரத் அவர் அடைகின்ற உலகை நோக்கியோ அவர் திருமணம் செய்கின்ற ஒரு பெண்ணை நோக்கியோ இருந்தால் அவர் எதை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அதன் பக்கமே அமையும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போது நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதை பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குதோ அதை பற்றி தான் நம்மளுடைய செயல்களும் அமையும். இப்போ நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதாவது சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது கிடைக்கும், நம்ம கெட்டது நினச்சா நமக்கும் கெட்டது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போது நம்மளுடைய எண்ணங்கள் அல்லாஹ்வை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செயல்களும் அப்படி தான் இருக்கும். நம்ம அல்லாஹ்வை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் தான் பயணம் செய்வோம். இப்போது நம்மளுடைய எண்ணம் இந்த உலகத்தை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் சில விஷயங்களை அடையணும், இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை அடையணும் அல்லது இந்த உலகத்தில் சில இன்பங்களை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செயலும் இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்கும். இந்த உலகத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செய்வோம். அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை நினச்சா மட்டும் பத்தாது. நம்ம அதற்குண்டான ஆசையும் அதற்குண்டான எண்ணமும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம நினச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நடந்துருமா? நடக்காது. நம்ம அந்த விஷயத்துக்காக ஆசைப்படணும், அந்த விஷயத்து மேலே எண்ணம் கொள்ளணும், அந்த விஷயத்துக்காக அதிகமாக முயற்சி செய்யணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் அந்த காரியம் நமக்கு முழுமையாக வெற்றி பெறும். அந்த காரியத்தில் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்டு சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்குண்டான முயற்சி எதுவுமே எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காரியம் முழுமை பெறாது, வெற்றி கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஆசைப்படுறது அல்லாஹ் தஆலாவினுடைய ஆசையையும் அவனது தூதரின் ஆசையையும் அடிப்படையாக கொண்டு இருக்கணும். இப்போது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அல்லாஹையும் அவனது தூதரையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஹலாலான விஷயமாக இருக்கணும். மாறாக நம்ம இந்த உலகத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதை அடைஞ்சிக்குவோம். இருந்தாலுமே நம்ம ஆசைப்படுறது அல்லாஹ்வின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் இருக்கும். நம்ம தொழுகணும், ஓதணும், இறைவனை அஞ்சு பயந்து வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா தானே நம்ம அதை செய்ய முடியும். நம்ம நினைக்கலின்னா அதை செய்ய முடியுமா? முடியாது. தொழுங்க, ஓதுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவான். இந்த உலகத்தில் நீங்கள் எதையாச்சும் ஆசைப்பட்றீங்களா அதையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். எதையாவது நீங்கள் ஒரு நாட்டத்தை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் தஆலா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டான். நம்மளுடைய கையை எப்பவுமே வெறுங்கையை அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டான். அதை விட்டுட்டு இந்த உலகத்தை மறந்துட்டு, அதாவது இந்த உலகத்தில் உள்ள நல்லதை மறந்துட்டு அல்லாஹ் தஆலாவை மறந்துட்டு அவன் தடுத்துள்ள விஷயத்தை செஞ்சுட்டு ஹராமான விஷயத்தில் ஈடுபட்டுட்டு இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் மூழ்கி கிடந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாகும். அதுக்கு மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும். இப்போது இந்த உலகத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாக சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம நல்ல விஷயத்தின் பக்கம் ஈடுபடணும். அப்போ தான் நமக்கு நல்லது கிடைக்கும். மாறாக நம்ம ஒரு கெட்டதை செஞ்சுட்டு இறைவனை மறந்துட்டு நம்ம தௌபா செய்யாமல் மௌத்தாயிட்டோம் அப்படின்னா மறுமை நாளில் நமக்கு கடுமையான வேதனை அளிக்கப்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்ம பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யாமல் மரணிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாவை தவிர யாருனாலையுமே நம்மளைய காப்பாற்ற முடியாது. அதனால் பாவமான எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க, எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து இறைவன் தடுத்துள்ள விஷயத்த செய்யாமல்
இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கூலி வழங்குவான். அந்த கூலி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூலியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் இறைவனின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. பாவமான விஷயத்திலிருந்து உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய 1000 தேவையாக இருந்தாலும், உங்களுடைய 1,00,000 தேவையாக இருந்தாலும் நீங்கள் இறைவனின் பக்கம் திரும்புங்க. இறைவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். உங்களுடைய துஆக்களை கபூல் செய்து வைப்பான். தீய விஷயத்தில் மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. யாருனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நீங்கள் இந்த உலகத்தோட போதையில் மயங்கி தீய விஷயத்தை நினச்சிட்டு தீய விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் அதிலிருந்து நீங்கி நன்மையான காரியத்தில் ஈடுபடுங்க. அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய பார்வைகளை திருப்புங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் தீயதிலிருந்து நீங்கி நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் இரு உலகிலும் நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வ அலா ஆலி சையிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை உங்கள் கமெண்டில் பதிவிடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா